அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 துலாம் இருக்கு. எப்படிங்க இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நிறைய நன்மைகள் இந்த வருடமாவது நடக்கணும். நான் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கணும். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னையை யாரும் கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த வருஷத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த இறைவன் 70% வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. வருமானம் சார்ந்த நிகழ்வுகள், படிப்பு சார்ந்த நிகழ்வுகள் 65% வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துது. அதே நேரத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் 55% நல்ல அமைப்புகளெல்லாம் தான் இருக்குது. கம்யூனிகேஷனை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா 50% பலன்களை உங்களால் பெறுவதற்கு முடியும். இடம், வீடு, சொத்து தொடர்பான நிகழ்வுகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் அதுக்காக ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பரவாயில்ல, ஆவரேஜாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் கடன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அதனால் கடன் அதிகமாக கிடைக்கும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். கம்மியாக கோட் பண்ணுங்கள். கம்மியாக கிடைச்சாலுமே பிரச்சனைகளும் குறைவு அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கடன் வாங்குகிறோமோ அந்தளவுக்கு பிரச்சனைகளும் ஜாஸ்தி. குறைவாக இருக்க நல்லது அப்படின்னு நினைங்க. கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கை துணை எதிர்பார்த்த அளவுக்கு பலன்களை தருதா அப்படின்னா கண்டிப்பாக தரல. அதனால் வாழ்க்கை துணையால் ஒரு விஷயத்த பண்ணுவோம். நம்ம மனைவி பேரில் தொழில் ஆரம்பிப்போம், கணவன் பேரில் தொழில் ஆரம்பிப்போம். அவங்களுக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஏதாவது எதிர்பாராமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ணி மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டங்களில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் இந்த காலகட்டங்கள் அது நடக்கும். நியாயமான கோரிக்கைகள் மட்டும். ஏன்னா நம்ம எல்லாம் நான் கோடீஸ்வரன் ஆயிடணும்னு வேண்டிக்கிட்டாலாம் நடக்காது. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக வைங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தொழில் சார்ந்த நிகழ்வு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. முதலீடுகளை அதிகமாக போட வேண்டாம். யாராவது உபதேசம் பண்ணுற தொழிலில் இருக்காங்க, உபன்யாசம் பண்ணுறாங்க, டீச்சிங் லைனில் இருக்காங்க, பேங்கிங் லைனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது சாதகமான ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. வெளிநாடு சம்மந்தமான நிகழ்வுகளும் நல்லா இருக்குது. ஜாதகர் தன் திறமையினால் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டங்கள் கூடுதலான நீங்கள் நன்மைகளை பெறணும், வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கால பைரவரை பலமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். நன்றி.